நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட காமனாக கேட்குற கொஸ்டின் வந்து, மேடம் இன்சுலின் சிரிஞ்ச் வந்துட்டு எத்தனை தடவை ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இன்சுலின் பற்றின ஒரு சின்ன புரிதல் இருக்கணும் உங்களுக்குலாம். இப்போ ஒரு வீட்டில் வந்து 2 டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, மேடம் இந்த ஒரு சிரிஞ்ச் வச்சு நாங்கள் 2 பேரும் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ரொம்ப தப்புங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஒரு சிரிஞ்ச் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான், ஒரு சிங்கிள் பர்சனோட யூசேஜ்க்கு மட்டும்தான். அதுவும் அந்த ஒரு சிரிஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஐடியலி 1 டோஸ் யூசேஜ்க்கு தான். பட் அதில் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. நீங்களாம் கேட்பீங்க, மேடம் ஒவ்வொரு தடவையும் ஒரு சிரிஞ்ச் வாங்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு. நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு நாள் கணக்கு வச்சுக்கோங்க. லைக் ஒரு நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் நீங்க எடுத்துக்கிற இன்சுலினுக்கு நீங்க இன்ஜெக்ட் பண்றதுக்கு இந்த ஒரு சிரிஞ்சை யூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்க அதை சேஃபா ரீகேப் பண்ணிட்டு டிஸ்கார்ட் பண்ணிடலாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க மறுபடியும் அதை ரீயூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் யூசேஜ்லேயே அந்த நீடில் வந்து ஸ்லைட்டா பெண்ட் ஆயிடும். ஸோ அந்த பெண்ட் நீடில் வச்சு நீங்க இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த நீங்க இன்ஜெக்ட் பண்ற சைட்ல வந்துட்டு பெயின் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது இல்லாம ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸும் ரொம்ப அதிகமா இருக்குங்க. இதுக்காக தான் வந்துட்டு அடிக்கடிக்கு ரீயூஸ் பண்ணக்கூடாது ஒரு இன்சுலின் சிரிஞ்சுன்னு நம்ம சொல்றது. உங்களுக்கு டயபெட்டிஸ் ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் சொல்றேன்.